காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான இவி.கே.எஸ். இளங்கோவன் காலமாகியிருக்கிறார். இவி.கே.எஸ். இளங்கோவனுடைய மறைவு குறித்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக தொலைபேசி வாயிலாக பாஜக மூத்த தலைவர் ராஜா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், உங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம். வணக்கங்க. திரு இவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் காலமாகிவிட்டார் என்கின்ற செய்தி வருத்தம் அளிக்கிறது. என்னுடைய நீண்டகால நண்பராக இருந்தார். அதுவும் பொது வெளியில் என்ன கருத்து இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே மிகவும் அன்போடு பழகக்கூடியவர். சொல்லப்போனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களிலேயே திரு வாழப்பாடியார் அவர்களும் திரு இவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களும் ரொம்ப லைவ்லியா ஒரு ஆல் இண்டியா பார்ட்டிக்கு அதனுடைய கொள்கைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள். அது ஒரு முக்கியமான காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மறைவு நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடத்தை விட்டு சென்றிருக்கிறது. ஆகவே தேசிய எண்ணம் கொண்டவர்கள் அவரை பின்பற்றி தீவிரமாக வருவதுதான் அவருக்கு நாம் செலுத்துகின்ற அஞ்சலி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நினைவுகள் ஏதாவது, ஏன்னா நீங்களும் அவரும் ஒரு அவுட் ஸ்போக்கன் என்று சொல்வார்கள், அது மாதிரி ஒரு எதிரெதிர் துருவங்களாக இருந்தீங்க. அவரோட மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா? நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் இந்தியா டுடே பப்ளிகேஷன் சிகரம் 15 அவார்டு கொடுத்தாங்க ஒரே சமயத்தில். அப்போ போயிருந்த பொழுது அவர் சொன்னதுதான் இன்னமும் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. ராஜா, கொஞ்சம் கூட கொடுக்காதீங்க, நேஷனலிஸ்டிக் ஸ்டாண்ட்ஸ் ஆன் எவ்ரி இஷ்யூ. அந்த விஷயத்துல நானும் அப்படியே இருக்கேன், நீங்களும் இருக்கணும். அதுதான் நிறைய தேசிய எண்ணம் கொண்டவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கார். ஆகவே அந்த மாதிரியா தனிப்பட்ட முறையில அவர் ரொம்ப அன்பான தலைவர். அதை நான் மறக்க முடியாது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார்.